அண்மை செய்தி. திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் விசில் அடித்த கவுன்சிலர் அல்லா பிச்சை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தின் போது விசில் அடித்த கவுன்சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் விசில் அடித்த கவுன்சிலர் அல்லா பிச்சை சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுகவில் இருந்து தவேகவிற்கு மாறிய மாமன்ற உறுப்பினர் அல்லா பிச்சை தொடர்ந்து விசில் ஊதியதாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இந்த சம்பவம் தொடர்பான விவரம். மாலதி, திருநெல்வேலி மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு தலைமை தாங்கினார். கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது அப்போது கூட்டத்திற்கு 19வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அல்லா பிச்சை வந்தார். அவர் திமுகவில் நின்று வெற்றி பெற்ற நிலையில் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில் இன்று அவர் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி துண்டை அணிந்தபடி கூட்டத்திற்கு வந்தார். பின்னர் அவர் கவுன்சிலர் அல்லா பிச்சை அங்கிருந்த காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள கூட்டணி கட்சி கவுன்சிலருக்கு சால்வை அணிந்துவிட்டு அமர்ந்தார். அப்போது திடீரென அவர் தனது கையில் வைத்திருந்த விசிலை எடுத்து ஊதினார். இதனால் கூட்டத்தில் ஒரு பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. இதற்கு திமுக கவுன்சிலர்கள் ஒட்டுமொத்தமாக தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். அவரோடு வாக்குவாதமும் செய்தனர். இதைத் தொடர்ந்து இனி விசில் அடித்தால் உடனடியாக இந்த கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என்று நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். ஆனாலும் அவரை பின்னரும் 2 முறை விசில் அடிக்கவே மாமன்ற மீண்டும் போர்க்களம் போல மாறியது. திமுக கவுன்சிலர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது அவர் மீது திமுக கவுன்சிலர் மாரியப்பன் தண்ணீர் பாட்டிலை எடுத்து வீசினார். நிலைமை மோசமானதும் மேயர் ராமகிருஷ்ணன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டது. அவரது அவை மாண்புக்கு குறைவு விதமாக மாமன்ற கூட்டத்தில் விசில் எடுத்த கவுன்சிலர் அல்லா பிச்சையை 2 கூட்டத்தில் பங்கேற்க கூடாது என சஸ்பெண்ட் என அவர் அந்த உத்தரவை பிறப்பித்தார். இருந்த போதிலும் அந்த பகுதியில் திமுகவினரும் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அல்லா பிச்சை கவுன்சிலருக்கும் இடையே மிக கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. பின்னர் அவர் அல்லா பிச்சை அங்கிருந்து கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக இனி வரக்கூடிய 2 கூட்டத்திற்கும் அல்லா பிச்சை பங்கேற்க கூடாது என மேயர் தெரிவித்த சம்பவம் என்பது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாலதி, செல்வராஜ், தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.